ஒரு நாள் சிங்கராஜா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு நரி இன்னொரு நரிய கீழே படுக்க போட்டு அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த நரி அந்த நரிய கொன்னுபடும். ஏய் விடு அவள. அடேங்கப்பா, ஷேர்சிங் வந்துட்டாரு, வாய்ங்கிறது ஓடிடுவோம். சிங்கராஜா வந்த உடனே அந்த நரி அங்க இருந்து ஓடிடுச்சு. கவலைப்படாத நரியே, மருத்துவ பராமரிப்பு என் பொறுப்பு. சிங்கராஜா அடிப்பட்ட நரியோட கைகளையும் கால்களையும் மருந்து தடை விட்டுச்சு. நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், மத்தவங்க இலாக்காவில நுழையாதேன்னு. பாத்தியா எவ்வளவு அடிபட்டு இருக்கு. மகாராஜா, நான் என் தம்பியை தேடிக்கிட்டு போனேன். அப்போ அந்த இடத்துல திடீர்னு அந்த நரி வந்து என்ன தாக்கிருச்சு. நான் மட்டும் சரியான நேரத்துல வந்திருக்கலனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சரி ராஜா. இனிமேல இருந்து என் அனுமதி இல்லாம நீ எங்கேயுமே போகாதே. சரி மகாராஜா. இது மட்டும் சொல்லிட்டு சிங்கராஜா அங்க இருந்து போயிருச்சு. சிங்கராஜா அங்க நடந்து போய்கிட்டு இருந்த வழியில அங்க ஒரு கரடி நின்னுகிட்டு இருந்துச்சு. அரசே, இந்த சமயத்துல நான் காட்டு எல்லையை விட்டு வெளியே போகலாமா? கூடாது. இந்த சமயத்தை வெளியில போனா விபத்து ஏற்படலாம். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அங்க போறேன் அரசே. என் சித்தப்பா பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அரசே. சரி, நான் வேணா வந்து உன்னை அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுறேன். சிங்கராஜா கரடிய அவர் சித்தப்பா வீட்டு வரைக்கும் விட போனாரு. அப்புறம் திரும்ப வந்து அவரோட சிம்மாசனத்துல அமர்ந்துகிட்டாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்க தான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்க அரசே, என்ன செய்தி சொல்ல வந்தீங்க? கடந்த பல நாட்களா காட்டுக்கு வழியில சில விசித்திரமான மிருகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க உள்ள அப்பாவி மிருகங்களை அதுகள் கொன்னுடுது. அதனால என்னோட அனுமதி இல்லாம யாருமே இந்த காட்டை விட்டு வெளியில போக கூடாது. நீங்க எது சொல்றீங்களோ அதுபடியே நடக்கிறோம் மகாராஜ். சிங்கராஜா பல வருஷங்களா அந்த காட்டுக்குள்ள ராஜ்யம் பண்ணிட்டு வராரு. அப்புறம் மத்த விலங்குகளுக்கும் தன்னோட ராஜா மேல அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கராஜா கரடி கிட்ட என்ன சொல்றாருன்னா, டேய் கரடி, நாம 2 பேரும் இன்னைக்கு பக்கத்துல உள்ள காட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆனா நீங்க தான் அங்க போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா நான் உன் கூட இருக்கிறதுனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிங்கராஜாவும் கரடியும் பேசிக்கிட்டு இருக்கிறத மான் ஒட்டு கேட்டுருது. அப்ப அது என்ன யோசிக்குதுன்னா, எங்களை மட்டும் ராஜா சிங்கம் வெளியே போகவே விட மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் கரடி கூட எங்க வெளியே போறாரு? ராஜா சிங்கம் கரடியை கூட்டிட்டு போறாரு. அப்புறம் பொழுது சாஞ்ச பிறகு ராஜா சிங்கம் மட்டும் தனியா வராரு. இந்த மான் தன்னோட சிங்கராஜா கிட்ட என்ன கேக்குதுன்னா, சிங்கராஜா, நீங்க தனியா மட்டும் ஏன் வந்திருக்கீங்க? கரடி எங்க? அவன் உங்க கூட தானே வந்தான். அவங்க தன் சொந்தக்காரன் வீட்டிலேயே தங்கிவிட்டான். இத கேட்டதும் மான் வருத்தப்படுது. இருந்தாலும் சிங்கராஜா மேல சந்தேகப்பட முடியாது. அதனாலதான் சந்தேகப்படாம அந்த மான் அங்கிருந்து ஓடிடுச்சு. அடுத்த நாள் சிங்கராஜா மான் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, ஏ மான்குட்டி, நான் கரடியை கூட்டிகிட்டு வர காட்டை விட்டு வெளியில போறேன். நீ என் கூட வர ஆசைப்படுறியா? உங்க கூடயா? நான் கண்டிப்பா வருவேன். அரசே, நானும் உங்க கூட வரலாமா? நானும் ரொம்ப நாள் இந்த காட்டு விட்டு வெளியே போல. என்னடா பேசுற? எந்த விதமான கேள்வி இது? சரி, நீயும் வா. அப்படி இந்த ஆட்டுக்குட்டி ஆசைப்பட்டதுன்னா அதையும் வர சொல்லு. இல்ல இல்ல மகாராஜ், நான் வெளியே போறதுக்கு ரொம்பவே பயப்படுவேன். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சிங்கராஜா மான் குட்டியையும் வரி குதிரையும் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. திரும்பவும் பொழுது சாஞ்சிருச்சு. இந்த தடவையும் ராஜா சிங்கம் தனியா தான் வராரு. இங்க வந்து இந்த கழுத மான் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, ஜிம்மி, உன்னோட தங்கச்சி வந்து ராஜா சிங்கம் கூட போயிருந்தா. ஆனா அவ என்ன திரும்ப வரவே இல்ல. வா, ராஜா கிட்டே போய் கேட்போம். 2 பேரும் சிங்கராஜா கிட்ட போறாங்க. அரசே, என் தங்கச்சி எங்க போயிட்டா? அவ உங்க கூட தானே போனா. என்ன என்ன சொல்ற? இன்னும் திரும்பி வரலையா? அது எப்படி? நான் எப்பவோ திருப்பி அனுப்பிச்சிட்டேனே. ஆனா அவங்க 2 பேருமே இன்னும் வரல மகாராஜா. ஒருவேளை ஏதாவது வேலையில அங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம். தெரியல. ஆனா அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மகாராஜா. கவலைப்படாதீங்க, அவங்கள தேடி கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நாம நாளை காலையில சந்திப்போம். சிங்கராஜா அவரோட குகைக்குள்ள போறாரு. ராத்திரி நேரத்துல சிங்கராஜா அந்த ஆட்டுக்குட்டிய குகைக்குள்ள கூப்பிடுறாரு. சொல்லுங்க மகாராஜா, இந்த நேரத்துல நீங்க எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க? நீ கேள்வி கேட்ட இல்ல, அவங்க 2 பேரும் ஏன் திரும்பி வரலன்னு. அது என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருச்சு. புதையலா? ஆமா, அப்படி உனக்கும் அதுல ஒரு பங்கு தேவை. அப்படின்னா நீ என் கூட வா. புதையலோட பேராசையில ஆடு சிங்கத்தோட பின்னாடியே போயிடுச்சு. அப்புறம் எப்பயும் போல சிங்கராஜா இன்னைக்கும் தனியா தான் வந்தாரு. அப்புறம் இந்த சம்பவம் இதே மாதிரி தினமும் நடந்துட்டு இருந்துச்சு. சிங்கராஜா எப்பவுமே 2 விலங்குகளை அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் வரும்போது அவர் மட்டும் தனியா தான் வருவாரு.
ஒரு நாள் காலையில நேத்திலேருந்து என் மனைவியை காணோம். அவ எங்க போயிட்டான்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன உன் பொண்டாட்டியும் காணோமா? ரொம்ப நாளாவே என் பொண்டாட்டியும் எங்க போனானே தெரியல. ஒண்ணுமே புரியல அவ இந்த நேரத்துல எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இப்ப கொஞ்ச நாளாவே நம்ம காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்குமே எதுவுமே தெரியல எல்லாம் எங்கதான் இருக்காங்கன்னு. நாம எல்லாரும் சேர்ந்து தான் அதை கண்டுபிடிக்கணும். சீக்கிரமாவே இதை கண்டுபிடிச்சு ஆகணும், இல்லனா காட்டுல இருக்க எல்லா மிருகமும் மாயமா மறைஞ்சிடும். இப்ப நாம என்ன செய்ய? நம்ம இத பத்தி கண்டிப்பா மகாராஜாட்ட பேசியே ஆகணும். மறுநாள் காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விலங்குகளும் மகாராஜா கிட்ட போனாங்க. அரசே, கடந்த பல நாட்களா நம்ம காட்டு மிருகங்கள் காணாம போயிடுறாங்க. என்ன இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. தெரியாது அரசே, ஆனா இதுதான் உண்மை. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, யாரும் காட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு. எப்படி எல்லாரும் காணாம போயிடுறாங்க? நினைவு இருக்கட்டும், என்னோட அனுமதி இல்லாம யாரும் காட்டை விட்டு வெளியில போக கூடாது. பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற விலங்குகள்லாம் கிளம்பி போறாங்க. வழியில எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஆமா, காட்டுல இருக்க மிருகத்தை எல்லாத்தையுமே சிங்கராஜா தானே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறம் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு தெரியல, ஆனா நாம இத சும்மா விட்டுடக்கூடாது. அடுத்த நாள் காலையில சிங்கராஜா திரும்பவும் 2 விலங்குகளை கூட்டிட்டு போனாரு. அப்ப நரியும் ஆடும் அவங்க போறத பாத்துட்டு இருக்காங்க. அங்க பாரு, சிங்கராஜா 2 மிருகங்களை கூட்டிக்கிட்டு போறாரு. சரி வா, இவங்க பின்னாடியே போலாம். என்னதான் நடக்குதுன்னு நம்மளுக்கும் தெரியணும்ல. நரியும் ஆடும் ராஜா சிங்கத்தோட பின்னாடியே போறாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ராஜா சிங்கம் 2 பேரையும் காட்டுக்கு வெளியே தூரமா கூட்டிட்டு வந்தாரு. அந்த இடத்துல வேட்டையர்களோட நிறைய கொட்டாய்கள் இருந்தது. பரவாயில்ல சிங்கமே, நீ இன்னைக்கு உன் கூட பெரிய பெரிய மிருகத்தெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. சோல்ஜர்ஸ், இந்த 2 மிருகத்தையும் பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைச்சு வைங்க, புரியுதா? இந்த வேட்டையர்கள் எல்லாம் அந்த 2 மிருகங்களையும் கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. அப்படின்னா சிங்கராஜா தான் காட்டு விலங்குகள் எல்லாத்தையும் காணாம ஆக்குறாரா? ஆனா ராஜா ஏன் இப்படி செய்யறாரு? இத நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 2 விலங்குகளும் காட்டுக்குள்ள வந்து மத்த எல்லா விலங்குகள்ட்டையும் உண்மை என்னன்னு எடுத்து சொல்றாங்க. என்ன, நம்ம அரசரே நம்ம ஆளுங்களெல்லாம் பிடிச்சி வேட்டைக்காரன்கிட்ட கொடுக்கறாரா? ஆமா சிறுத்தை, இதை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். இது உண்மைனாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவனை தீர்த்து கட்டிடுவோம். வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி நம்ம அவங்களோட தகுதி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு நம்ம முழு சக்தியோட சண்டை போட்டு நம்ம மிருகத்தை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துருவோம். சரி. ராத்திரி நேரத்துல நரியும் சிறுத்தையும் யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி வேட்டையர்கள் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்ப அங்க 2 பேரும் ஒரு கூண்டு பாக்குறாங்க. இது வந்து நம்ம சிங்க மகாராஜா தானே? இங்க இருக்கிறது நம்ம அரசர்னா அப்ப அங்க இருக்கிறது யாரு? நம்ம காட்டுல உள்ள மிருகங்களை வேட்டைக்காரங்களுக்கு புடிச்சு கொடுத்துட்டு இருக்கான் இவன். ஒருவேளை அது ராஜா சிங்கத்தோட வேற உருவமா இருக்குமோ? ஒரே மாதிரி இருக்கிறத காரணமா வச்சுக்கிட்டு காட்டு விலங்குகளை இங்க கூட்டிட்டு வருது. வா, ஷேர் சிங்கிட்டே இத பத்தி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2 பேரும் ராஜா சிங்கத்துக்கிட்ட போறாங்க. மகாராஜ், நீங்க எப்படி இதுல மாட்டிக்கிட்டீங்க? என்ன போலவே இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவனாலதான் எனக்கு இந்த நிலைமை. அவன் என் சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு எல்லா மிருகங்களையும் இங்க கூட்டிக்கிட்டு வந்து கூண்டுல அடைச்சு வச்சிருக்கான். என்ன, இந்த வேட்டைக்காரங்க நம்மள போல மிருகங்களை பிடிச்சு வித்துடுறாங்க. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இந்த வேட்டையாளிங்க உங்களை பார்த்துட்டாங்க, உங்களை பிடிச்சு கூண்டுல அடைச்சிருவாங்க. அந்த நேரத்துல வேட்டையர்கள் அங்க வராங்க. அத பார்த்த உடனே நரியும் சிறுத்தையும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அந்த சிங்கம் நம்ம ராஜா மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு. ஆமா, ஆனா அவங்க தப்பானவங்கள்ட்ட பகச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம அவன் தந்திரத்தை வச்சு அவனை அடிக்கணும். அடுத்த நாள் நரியும் சிறுத்தையும் அந்த சிங்கம் மாதிரியே இருக்கிற இன்னொரு சிங்கராஜா கிட்ட போறாங்க. போலி அரசே வாழ்க வாழ்க. போலி அரசனா? யாரு போலி அரசன்? நாங்க உங்களை பத்தி தான் பேசுறோம் மகாராஜா. அது என்னன்னா, நாங்களும் அந்த வேட்டைக்காரங்க கூட தான் இருக்கோம். போலியான அரசே. அப்படியா? ஆமா, அப்புறம் அவங்க உங்களுக்காக தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. தகவலா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உண்மையான சிங்கராஜா கூட்டிட்டு பட்டணத்துக்கு போறாங்க. அவரு போறதுக்கு முன்னாடி உன்னை இந்த காட்டுக்கு அரசரா ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் உன்னை அங்க அழைச்சிட்டு வர சொன்னாரு. அவன் என்ன அரசன்னு தெரிவிக்க விரும்புறானா? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நீங்க ராஜாவா ரெடியா இருங்க. நாங்களும் உங்க கூட வருவோம். ராத்திரி 12 மணிக்கு நரியும் சிறுத்தையும் அந்த சிங்கத்தை கூட்டிக்கிட்டு அந்த வேட்டையர்கள் இருக்கிற இடத்துக்கு வராங்க. சரி, எல்லாரும் வந்து உண்மையான சிங்கராஜாவுக்கு வணக்கம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேட்டையர்களை பார்க்கலாம். நீ சொல்றது சரிதான்.
பாவம் உண்மையான ஷேர் சிங் நாளையில இருந்து ஏதோ சர்க்கஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிப்பான். அப்புறம் நான் இந்த காட்டோட ராஜா ஆயிடுவேன். 3 பேரும் பேசிக்கிட்ட ராஜா சிங்கத்துக்கிட்ட போறாங்க. ஷேர் சிங், இன்னைக்கு உன்னை பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் ஏதோ சர்க்கஸ்ல விற்க போறாங்க. அப்புறம் உன்ன இடத்துல என்ன அரசனா உட்கார வைக்க போறாங்க. அவரு உன்னோட ரொம்ப ராஜ்யம் நல்லா பண்ணுவாரு. அவரு ரொம்ப நல்ல ராஜா, தெரியுமா உனக்கு? போகும்போது உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருந்தா சொல்லு. எங்களோட ராஜா கண்டிப்பா உன்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவாரு. நான் உங்களோட எதிர்கால அரசரை கட்டி தழுவி பாராட்ட விரும்புறேன். இதுதான் ரொம்ப நல்ல விஷயமாச்சு. சிறுத்தண்ணா, அந்த பூட்டை கொஞ்சம் தரையேன். சிங்கராஜா ராஜாவை கெட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சிறுத்தை உடனே கூண்டை திறந்து விட்டுருச்சு. அப்புறம் பொய்யான ராஜா ராஜா சிங்கத்தை கெட்டி பிடிக்க போகும்போது சிறுத்தை பின்னாடி இருந்து ஒரு எட்டி விட்டு கூண்டுக்குள்ள தள்ளி பூட்டு போட்டு அடைச்சிருச்சு. என்னைய உள்ள போட்டிருக்கீங்க, என்ன வெளியே விடுங்க. நீ என்ன நினைச்ச? நாங்க எல்லாம் வேட்டையர்கள்ட்ட மாட்டுவோம்னா? இல்ல, நாங்க உண்மையான ராஜாவோட தொண்டர்கள். நீ எங்க ராஜாவுக்கு துரோகம் பண்ண, நாங்க உனக்கு துரோகம் பண்ணோம். கணக்கு சரியாயிடுச்சு. இப்ப சர்க்கஸ்ல எனக்கு மாறா நீ வித்து போக போற. போயிட்டு வரேன் துரோகியே. அப்புறம் சிங்கராஜா சிறுத்தை நரி 3 பேரும் எல்லா விலங்குகளையும் கூண்டுல இருந்து விடுவிச்சு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் எல்லா காட்டு விலங்குகளும் காணாம போன தன்னோட உறவினர்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சிங்கராஜா அவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு சிங்கத்தை பத்தி எல்லா உண்மையும் சொல்றாரு. அப்புறம் சிறுத்தையும் நரியும் பண்ண நல்லதை வச்சு அவங்கள காட்டுக்கே மந்திரியாக்குனாரு. அப்புறம் எல்லாரும் அவங்க வாழ்க்கைய காட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.